என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த பதிவு. அதாவது மதுரை மாவட்டம் சின்னோடப்பு பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் 300 குடும்பங்கள் வீட்டை அகற்ற கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிலாம் காலையில் இன்று பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையில் கொண்டு இந்த வீடை இடிக்கணும் அப்படின்னு வந்திருந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கு பிறகு போயிருக்காங்க. இந்த மக்களுக்கு, அதாவது தமிழருக்காக குரல் கொடுக்கக்கூடிய செந்தன் சீமான் அவர்கள் இந்த மக்களுக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்றது இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன். இந்த காணொலியை நான் முக்கியமான அண்ணனுக்கு அனுப்புகிறேன். கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த காணொலி சென்றடை வைங்க. இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பெற்றுக் கொடுக்கணுன்றதை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த வீடியோவை அண்ணன் செந்தில் மலர் அவர்களுக்கு அனுப்பிச்சி விட்டு அண்ணனோட பார்வை கொண்டு போகணும்னு சொன்னேன். உடனே மறுநாளே அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இது நான் இப்போ பதிவு செய்ய முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோக்கள் அங்கே இருக்கிற சூழ்நிலை அதை நம்ம அப்டேட் பண்ணால இதில் ஆடியோ போடுறதுக்கு சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இருந்தாலும் இதை நம்ம செஞ்ச விஷயங்களை மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றக்காண்டி இந்த பதிவு செஞ்சுருக்கேன். அண்ணன் செந்தில் மலர் அவர்கள் பேசக்கூடிய தற்போதைய ஆடியோ நம்ம கேட்கலாம். வாங்க. வணக்கம்ண்ணே. நேற்றே கால் பண்ண நேற்றே வீடியோ அனுப்பிச்சதோட அப்படியே இருந்துச்சு. அப்புறம் கால் பண்ண முடியல, கொஞ்சம் அங்கிட்டு இருந்ததுனால. சொல்லுங்க. அண்ணனை தகவல் கொண்டு போயிட்டீங்க போல இருக்கு. அண்ணன் இப்பதான் அறிக்கை அண்ணனே நேற்று செய்தி போட்டோன்னு அண்ணன் கூப்பிட்டு பேசினாங்க. சரிங்கண்ணே. அதிகாரம் தான் தீர்வு அப்படிங்கிறதா அண்ணன் சொல்றது. நானும் அதான் சொல்றேன். இங்க செந்தில் மலர் ஒரு வலைத்தளங்கள் பேசுறதுனால ஒன்றும் ஆயிடாது. சட்டமன்றத்தில் போய் பேசக்கூடிய இடத்துக்கு போனால்தான் இது போன்றதுகளை தடுக்க முடியும். இதை சமூகம் புரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்தில் போய் நிற்கக்கூடியவங்களை தெருவில் விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பாக்குற சுத்தி நடக்கிறத பார்த்தா இன்னைக்கு தென்கலம்ங்கிற ஊருக்கு போறோம். 200 ஏக்கருக்கு மேல இப்ப ஒரு சிலர்கிட்ட வெளியில கையெழுத்து வாங்கி மோசடி செய்து மக்களுடைய நிலங்களை 200 ஏக்கருக்கு மேல வலிந்து கட்டாயமாக கையகப்படுத்திருக்காங்க. அதுக்கு நில உரிமையாளர்கள் பலரும் தவிக்கிறாங்க. நம்ம கொடியங்குளத்துல நம்ம கொடியங்குளத்துல எப்படி இந்த சசிகலா நடராஜன் அந்த கும்பல் இறங்கி அந்த கலவரத்தை செய்ததோ இதேதான் அந்த நிலத்துக்காகத்தான். நம்ம மக்களோட நிலம் தானே? ஆமா, நம்ம மக்களோட முழுக்க தென்கலம் முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். சரிங்க. அதற்காக ஓராண்டுகள் போராடுறாங்க. போராடின அத்தனை மக்கள் மீது வழக்கு, எல்லா குடும்பத்திலயும் வழக்க போட்டு செதைச்சு எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு இதை பண்றாங்க. அப்ப அண்ணன் சீமானும் நாங்களும் அண்ணனோட நாங்க போயிருந்தோம். ஆமா, அது சட்ட வழியில வழக்கு தொடுக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடம் இந்த சோலார்னு சொல்லி சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவனாங்க. அது யாருன்னா ஸ்டாலினுடைய மருமக சபரீசனுக்கு சொத்து. இதை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஊர்னு கிடையாது, ஊருக்கு துன்பம். அங்க மாஞ்சோலை மக்களை, அதுக்கப்புறம் மாஞ்சோலை மக்களை போய் சந்திச்சோம். மாஞ்சோலைக்கு எங்களை மேலேயே போக விடல. பல நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பல மாதங்களாக மேல போக விடல. அந்த மக்களை கீழே இறக்கி அவங்கள்ட்ட கருத்து கேட்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் மக்களை சந்திச்சு பேசினாரு. அவங்களுடைய கூக்குரல் என்னன்னா, இன்னைக்கு ஒரு 100 குடும்பம் பக்கம் அவங்களுக்கு காசை கொடுத்து ஏமாத்துறாங்க. 2 லட்சத்தை கொடுத்துட்டு 6 லட்சம் கொடுத்ததாக எழுதி வாங்குறாங்க. நாங்க அந்த 94 ஆண்டுகளாக இந்த தலைமுறை 3-4 தலைமுறை அங்க வாழ்ந்துட்டோம். அந்த இடத்தை எங்களுக்கு வீட்டை கூட இடத்தை கொடுங்கிறதான் மக்கள் கேட்கறாங்க. அவங்கள இறக்கி விட்டுட்டு என்ன செய்யறாங்க? இதே திமுக கும்பல் தான் அதை சுற்றுலாத்தலமாக்கி இவங்க வியாபாரம் பண்றது. அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க? நீ சுற்றுலாத்தலமாக்க எங்களுக்கு கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி கொடு, வீட்டையும் கொடு, எங்களுக்கு கொஞ்சம் இடத்தையும் கொடு, நாங்கள் கடைகள் போட்டு தொழில் போட்டு ஏதோ இந்த ஆட்டோ கார் இதெல்லாம் வச்சு சுற்றுலாத்தலமான நாங்க அப்படி பிழைச்சுக்கிறோம், எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏன் அழிக்கணும் தான் அந்த மக்களும். இல்லாட்டா எங்க 500 குடும்பங்களுக்கு மேல இருக்குது, 500 குடும்பத்தையும் சுட்டு கொல்லுன்றான். ஏற்கனவே தாமிரபரணி நாங்க 17 உயிர் கொடுத்துருக்கோம். இதுக்கு இனி இருக்கிற உயிரை நீ எடுத்து அப்படிங்கறத மக்களுடைய கருத்து. நேற்று இங்கு சின்னோட மக்களுடைய இதையும் பார்த்தேன், நான் காணொலிகளை பார்த்தேன். அதிகாரமற்றவர்களாக இருக்கிறோம். நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா மாஞ்சோலை மக்களா இருக்கட்டும், தென்கல மக்களா இருக்கட்டும், இல்ல சின்னோட மக்களா இருக்கட்டும், 90 விழுக்காட்டு திமுக தான் ஓட்டு போட்டுப்பான்.
இப்ப இன்னைக்கு நாம திருந்த போறோம் அப்படிங்கிறதான். எத்தனை எத்தனை அரச பயங்கரவாதத்தை இந்த அதிமுக திமுக ரெண்டு ஆட்சியும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நமக்கான அதிகாரத்தை நாம வந்து பெறுவது தொடர்பான சிந்தனை ஓட்டத்துக்கு இந்த சமூகம் வரல அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இவ்வளவு பெரிய சமூகம் இன்னைக்கு ஒரு 10-20 சட்டமன்ற உறுப்பினர்களை அரசியல் கட்சி சார்பா போனா கூட சமூகத்துக்கு பேசக்கூடியவங்களை வந்து உருவாக்கி விடலாம்ல. அது வேற ஒரு கட்சியில அப்படிலாம் பேச முடியாது. யாரும் வந்து கட்சி சொல்றதான் கேட்க முடியும். இந்த அரசியல் நமக்கு வந்து நான் இந்த வேளையில சொல்ல வேண்டியது, இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து வந்த இந்த கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியை இந்த சமூகம் பயன்படுத்த தவறிடுச்சு. இன்னைக்கு இந்த சமூகத்திற்காக பேச முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி ஒண்ணுதான். அந்த கட்சி மேடையில தான் நீங்க வந்து இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பேச முடியும், பண்பாட்டை பேச முடியும், சமூகத்தினுடைய கோரிக்கையை பேச முடியும். அவ இந்த அரசியலையும் இந்த வழிகளோடு இந்த மக்கள் வந்து உணரணும் அப்படிங்கறத நாங்க வலியுறுத்துறோம். சரிண்ணா. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்ப சென்னடப்பு கிராமத்துக்கு வர வாய்ப்பு இருக்கானே? இல்ல, இப்பதான் நாங்க சுற்றுப்பயணம் முடிச்சிட்டோம். முந்தா நாள் தான் போனாரு. நவம்பர் 26 தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாள் நிகழ்வு அங்க சென்னையில, 27 மாவீரர் நாள் நிகழ்வு கடலூர்ல. அந்த வேலைகளா இருக்கிறதுனால நீங்க என்னன்னு கவனிக்கிட்டு இருக்காரு. தேவைப்பட்டால் அண்ணன் வருவாரு. போராட்டம் வந்து வேறு வடிவத்தை நோக்கி போனா வருவார். நான் அண்ணன் செய்தியை கடத்திடுவேன். அதான் சனிக்கிழமை வந்து இப்ப ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சரி, சப்போஸ் இந்த ஒரு வாரத்துக்குள்ள உயர்நீதிமன்றத்தை நாடிட்டாங்களா? நாடுறாங்க, இன்னைக்கு நாடுறாங்க. இன்னைக்கு இது வழக்கு தொடர்றாங்க. சரி சரி. அதான் மக்களுக்கு புரியல. என்ன 1000 அவமானம் வந்து நிக்க போதாங்க. என்ன செய்ய போறோம்? வேளாண் நிலையத்தை அழிச்சிட்டு இவங்களை கொண்டு போய் இங்க அடுக்ககத்துல அடுக்குமாடி கட்டடத்தை போய் விட்டா பிழைப்புக்கு என்ன செய்வாங்க? பிழைப்புக்கு என்ன செய்வாங்க? சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை தம்பி. ஆமா, ஒரே தீர்வு என்பது திமுகவை இந்த நாட்டினுடைய அரசியல் இருந்து தொடச்செறியதுதான். இதை மட்டும் தொடச்செறியல்னா இதே போல நம்மள தொடச்செறிவாங்க, தொடர்ந்து தொடச்செறிவாங்க. சரி தம்பி, வணக்கம் வணக்கம் வணக்கம். மூவேந்திர மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலும் வராதப்போ மூவேந்திர மீடியா மட்டும்தான் எங்களுக்காக வந்து உயிர் கொடுத்துச்சு. இந்த பொதுமக்களுக்காக வந்து உயிர் கொடுத்த மீடியானா மூவேந்திர மீடியா. அதனால் தினேசனுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோம். அதுக்கடுத்து ஜெயக்குமார் சார், அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. ஒரு அண்ணனால் எங்களுக்கு தெரிஞ்சு அவர் இவ்வளோ தூரம் வந்து வரலைன்னா இந்த ஊரே இல்லை, இந்த சின்னோடப்பு கிராமன்றதே நேரம் அழிஞ்சு போயிருக்கோம். அதனால் அந்த ஜெயக்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். எங்கள் ஊர் மக்கள் ஒற்றுமையால் நாங்கள் இப்போ ஒரு வெற்றி பெற்றிருக்கோம். அதனால நாங்கள் அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவோம். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். காட்டி என்னுடைய உடன் பிறந்த தம்பி, என் தம்பி தான் இந்த உலகத்துக்கு எங்களை பூரா இந்த சின்னோடப்ப திரும்பி பார்க்க வச்சது இந்த மீடியா டிவி தான், மூவேந்திர சேனல். அது என் தம்பி தினேஷ். என் தினேஷுக்கு மிக்க மிக்க நன்றி. என் மனமார்ந்த என்னுடைய குல தெய்வங்களை அத்தனையும் எங்களை காப்பாற்றுனது என் தம்பி தினேஷ் தான். ஆனால் தொடர்ந்து இது மீடியாவில் போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க எங்கள் தெய்வேந்திர குல வேளாளரை. நாங்கள் எவ்வளவு அடிமுட்டாளாக இருந்தோம்ன்றதை எங்களை வெளிக்கொண்டு வந்தது என் தம்பி தினேஷ் தான். ஆனால் இந்த சின்னடப்பு பொதுமக்கள் சார்பாக இந்த மீடியானால் எங்களை எத்தனை பேரும் எங்களை வெளிக்காட்டின உயிர் தப்பிச்சது காரணம் இந்த மீடியா தான். என் தம்பி தினேஷுக்கு மனமார்ந்த நன்றி. தினேஷ் மல்லர், பாண்டியர் டிவி, மூவேந்தர் டிவி. அவர் வந்து கொட்டுற மலையில் கூட 2 குழந்தை, கை குழந்தை, அந்த குழந்தைய கூட மோட்ரு பைக்கில் கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு இந்த வீர மல்லர் உடைய வீரம் வரணுன்றதுக்காக எங்களோட கொண்டு வந்து எங்களோட வச்சு பிள்ளைகளை மனைவியை எல்லாத்தையுமே மலையிலேயே கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த தம்பிக்கும் அந்த தம்பியை அந்த குடும்பத்துக்கு எங்கள் கிராமத்து சார்பில் நன்றியான ஐயம்மாள். இந்த சின்னடப்புக்கு இந்த ஜெயக்குமார் அண்ணனை கொண்டு வந்தவரே தினேஷ் அண்ணன். அது வரைக்கும் அவங்க ஜெயக்குமார் அண்ணன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. இந்த சின்னடப்பு பொதுமக்களை காப்பாற்றி இன்னைக்கு இருக்க வைக்கிறது தினேஷ் அண்ணனுக்கு, ஜெயக்குமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். எங்கள் உடன் பிறந்த சகோதரனை அவரை ரொம்ப நாங்கள் பார்க்குறோம். எங்கே கூப்பிட்டாலும் அவருக்காண்டி நாங்கள் உயிரை கொடுக்க கூட தேவேந்திர குல இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே நாங்கள் தயாராக இருக்கார். மிக்க நன்றி.